இப்பொழுது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது வெளிப்பட 12:1 வசனத்தில் காணப்பட்ட சூரியனை அணிந்த மணவாட்டியான சபை 7ஆம் வசனத்தின்படி வானத்திலே வல்சர்ப்பத்தோடு அவன் சார்ந்த தூதனோடு நடந்த யுத்தத்திலே 8-9 வசனம்படி அவனை பூமியிலே வெட்டி தள்ளப்பட்டது நிமித்தமாய் பரலோகத்திலே உள்ள தூதகணங்கள் ஆரவாரம் செய்து பாடுகிறார்கள். பரலோகத்தில் உண்டான சத்தம் வாசிப்போம். 11ஆம் வசனம். Revelation 12 verse 11. மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Revelation 12 verse 11 and 12 says, and they overcome him by the blood of the Lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. Therefore rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you, having great wrath, because he knows that he has a short time. உலகம் முழுவதையும் மோசம் போக்கின பிசாசிடம் சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த யுத்தம் மணவாட்டியானவளுக்கு, நல்ல கனியொடுக்கும் திராட்சை தோட்டமான மணவாட்டியானவளுக்கு, அந்த சுத்தவான்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தபடியால், அல்லது தேவன் திட்டத்தபடி சாத்தானை இவர்கள் ஜெயித்தபடியினால் பரலோகத்தில் உண்டான சத்தம், பரலோகத்தில் உள்ளவர்களே நீங்கள் கலிகூறுங்கள் என்று அங்கே உள்ள பரிசுத்த தூதர்களையும் நீங்கள் சந்தோஷப்படுங்க என்று சொல்றாங்க. Because the bride, the true vineyard has got a privilege of killing the devil with a mighty sword. The heavens were rejoicing. The heavens were commanded to rejoice and be merry, because the bride have given the judgment to the Satan. All the heavens, oh Zion, all the saints there shall rejoice. That was a noise of victory. இப்பொழுது இந்த ஸ்திரீயானவள் அவனை தோற்கடித்து பூமியிலே விழ தள்ளப்பட்ட அந்த இமைப்பொழுதிலே பரலோகம் ஆரவாரம் செய்கிறது. சாட்சியாய் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான். அவனை இவர்கள், இந்த மணவாட்டியானவள் ஜெயித்தாள். ஆகினால் பூமியில் உள்ளவர்களே, சமுத்திரத்தில் உள்ளவர்களே, பரலோகத்தில் உள்ளவர்களே, நீங்கள் கலிகூறுங்கள் என்று பாடல் பாடுகிறார்கள். Oh, sing a new song. Oh, people who are in heaven, people who are in sea, people who are in the earth, come on, let us rejoice, because the bride have given the judgment to the devil. Such a great victory has been won. Satan, the devil, has been punished, judged, and also has been cast out to the lake of fire. இந்த பாடல் தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் முழுவதும் அல்லேலூயா என்று பரலோகத்தில் உண்டான ஆரவார சத்தமாய் வெளிப்படுகிறது. This same truth incident has been repeated in Revelation chapter 19. Everyone were singing hallelujah because of the victory won by the bride. அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, மணவாட்டி சபை சார்ந்த நித்தியவாசிகளே, நாவிக்குரிய மண்டலம் எங்கிருக்கிற நீதிமான்களே, வேத பண்டிதர்களே, பரிசுத்தவான்களே, ஊழியர்களே, dear saints of God all over the spiritual realm, all the righteous people and the ministers of the gospel. சாத்தானால் ஆதாம் ஏவாள் தோற்கடிக்கப்பட்டு தேவனால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சாயலை அவன் இழந்த பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த மனுஷனை உண்டாக்கிறதற்காக தேவன் மகாவசனப்பட்டார் என்று வாசிக்கிறோம். We can read from book of Genesis chapter 6, when Adam and Eve were deceived by Satan and destroyed from the eternal life, and the Lord was very much sorrowful for creating the mankind. நித்தியவாசியாய் வாழ ஜெனிப்பிக்கப்பட்ட இவர் இப்பொழுது பலத்தின் மிகுதியினாலே 120 வருஷம் தானே வாழப்போகிற ஒரு லிமிட்
இருட்டான ஒரு வாழ்க்கைக்குள் காலத்துக்கு வந்து விட்டான் என்று வேதனைப்படுகிறார். The Lord is sorrowful because man's soul has to live for eternity. He's supposed to live forever and ever, but he has been limited to a particular years of 120 years. Only he could able to live with his strength. இந்த தேவனுடைய துக்கம் இப்பொழுது சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. Now the sorrow of this sorrow of the Lord turned into joy. வேதம் சொல்லுகிறது, தாவீதை கொண்டு 110:1 வாசிக்கலாம். Psalm சங்கீதம் 110:1. Psalm number 110 verse number 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Dear saints of God, தேவன் தாவீதை கொண்டு, here the Lord speaks through David, உன் சத்துருவை உன் பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் நீ என் வலது பார்சலை வீற்றிரு என்று சொன்னார். sit at my right hand till I make your enemies your footstool.